வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிவி லிஸ்ட்டு செலக்டட் கேண்டிடேட்டோடைய மறு லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோடைய செகண்ட் ரிவிஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் இரண்டாம் கட்டத்துக்கு செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க, இரண்டாம் கட்ட பட்டியல் இவர்களுடைய பெயர்கள் இருக்கா இல்லையான்றது அப்போ தான் தெரியும். ஸோ உடனடியாக இந்த இரண்டாம் கட்ட செக் பட்டியலில் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இரண்டாம் கட்ட பட்டியல் வெளியிட்டவங்களுடைய லிஸ்ட்டுங்க. ஸோ இன்னும் ஓரிரு தினங்களில் பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய முழுமையான தகவல்கள் நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தகவல்கள் நமக்கு வர இருக்குது. இந்த யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்வு, இந்த 2026 தேர்தல் வந்துருச்சு அப்படின்றதுனால இந்த யூஜிடிஆர்பியை ரத்து செய்ய போகிறாங்க. ஸோ யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இனி வருமா அப்படின்றது எல்லார் மத்தியிலுமே இருக்கக்கூடிய ஒரு கனவாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் இனி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு மக்களே. ஸோ தேர்தலுடைய நடத்தை விதிமுறைகள் தற்சமயம் அமலுக்கு படுத்தப்பட்டுள்ளதால் யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு வெளியாகுவதற்கு மிகப்பெரிய அளவில் தாமதம். இதனால் பார்த்திங்கன்னா 1.4 லட்சம் ஆசிரியர்கள் பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்றத தெளிவாகவே நமக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாகவே நமக்கு குறிப்பிடுறாங்க. அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா அந்த டெட்டு. ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு டெட்டில் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று போயிட்டுருக்குங்க. ஸோ அனைத்து தரப்பினருக்குமே பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக மாற்றணும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. ஸோ 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கையை கொண்டு வாங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க டெட்டில். ஸோ 60 மார்க் எல்லா கம்யூனிட்டிக்குமே எடுத்தால் போதும், பாஸ் என்றதை அறிவிங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த கோரிக்கை வலுக்குது. ஸோ நீதிமன்றத்துலேயும் பார்த்திங்கன்னா மேற்கோள் காட்டியிருக்காங்க மற்ற மாநிலங்களையும். ஸோ அந்த கேசஸ் எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா வலுவாக இருக்குது. இறுதிக்கட்ட தீர்ப்பு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வரலாம். ஸோ எலெக்ஷன் டைமு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அந்த நீதிமன்ற தீர்ப்பில் சில தாமதங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எல்லார் மத்தியிலுமே தெரிவிக்கப்படுது. ஸோ டெட்டோடைய வழக்கு, ஸோ அந்த டெட் பாஸ் 60 மார்க் அனைவருக்குமே 60 மார்க் கொடுக்கலாம் அப்படின்ற வழக்கோடைய இறுதி தீர்ப்பு இன்று இல்லைனா நாளை உங்களுக்கு வெளியாகலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஆகிய இன்று இல்லைனா 19 மே இந்த மார்ச்சில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே டிஆர்பியில் உங்களுக்காகவே நான் சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2013, 17, 19 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு கொடுக்க போகிறாங்க டெட்டில். ஏன்னா தேர்தல் அறிக்கை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஆசிரியர்களுக்கு இனி நன்மை சேர்க்கக்கூடிய செய்திகள் அடிக்கடி வெளியிட போகிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் 2013, 17, 19 டெட் ஆசிரியர்களுக்கு திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த டைம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு ஜாக்பாட் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ குறிப்பாகவே இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்ல போகிறாங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தர வாய்ப்பையும் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். எஸ்ஜிடி, பிடி, பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெடி ஆகிருக்கோங்க. ஆனுவல் பிளானரில் கொடுத்த மாதிரி இந்த மாதத்திற்கு உண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்களா இல்லை தேர்தல் அறிக்கை போகிறதுனால தேர்தல் தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுனால தேர்தல் முடிவுக்கு பிறகு இதெல்லாமே வெளியாகுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியாகுமா, அதாவது மே 4ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் எகிரிக்கொண்டு இருக்கிறாருங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.